நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா? சுரேஷ் ப்ரோ, காலை வணக்கம். மார்னிங் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸ்லோவேனியா சரிங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த இதை ரெக்கார்ட் பண்ணி இந்த வாய்ஸ் கோட் எடுக்கிறோம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வரிசையாக அப்படியே நீங்கள் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்ததுலேருந்து அப்படியே வரிசையாக சொல்லுங்கள். நான் கேட்குறேன், அப்படியே கேட்குறேன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகேங்க. உங்களுக்கு விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னோன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க ப்ரோ? அதை சொல்லுங்கள் ப்ரோ. விஎஃப்எஸ் கிடைச்ச உடனே எனக்கு வந்து அவங்க கால் பண்ணி சொன்னாங்க ப்ரோ, இந்த மாதிரி வந்து டேட் நீங்கள் போகணும், சரி நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் ஒரு போட்டுக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு ட்ரெயின் இருக்கு சரிங்களா. டேரக்ட் ட்ரெயினே இருக்கு கோயம்புத்தூர். கொங்கு பீப்புள் பார்த்தீங்கன்னா கேரளா எக்ஸ்பிரஸ் ஒரு ட்ரெயின் இருக்கு சரிங்களா. அது வந்து ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். ஹலோ, கேக்குதுங்களா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ஏன்னா நான் கோயம்புத்தூருங்கிறதுனால எனக்கு கோயம்புத்தூர் டேரக்ட் ட்ரெயின் இருக்குதுங்க. கேரளா எக்ஸ்பிரஸ் பேர். அது வந்து டெல்லி வரைக்கும் போகிற வண்டி போகுது. நைட்டு வந்து 8:50 கோயம்புத்தூர் எடுக்கும் அந்த வண்டி. அதுலேயும் பார்த்தேன் இன்னொரு வண்டி என்ன பார்த்தேன் சென்னையில இருந்து போகுது. அது வந்து சனிக்கிழமை வந்து கிளம்பணும். ஆக்சுவலாக எனக்கு 26 அப்பாயின்மெண்ட். சனிக்கிழமை கிளம்பும்போது எனக்கு கரிபாத் ட்ரெயின் இருந்துச்சு. அது வந்து ஏசி ட்ரெயின் ஃபுல்லாகவே தேர்ட் ஏசி மட்டும்தான். கரிபாத். ஆமா, அது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டான ட்ரெயின். நீங்க மற்ற ட்ரெயின்ல வந்து இங்கிருந்து நீங்க டெல்லி போகும்பொழுது சுமார் பார்த்தீங்கன்னா 2500 வரும். இந்த ட்ரெயின் என்ன ஸ்பெஷல்னா 1500 ரூபாய் ரேட்டு. நீங்க அப் அண்ட் டவுன் புக் பண்ணிட்டீங்களா, போறது மட்டும் புக் பண்ணிட்டீங்களா? இல்ல, போறது மட்டும் சொல்றேன். இப்போ கரிபாத் நீங்க வந்து போறதுக்கு மட்டும் தான் புக் பண்ணீங்களான்னு கேக்குறேன். இல்ல, ரெண்டுமே பண்ணிட்டேன். போகும்போது கரிபாத் ட்ரெயின்ல புக் பண்ணிட்டேன். அதாவது கோயம்புத்தூர் சென்னை வந்து சென்னையில இருந்து கரிபாத் ட்ரெயின் ஏறி காலை 6 மணிக்கு ட்ரெயினுங்க கரிபாத். சரிங்க. சனிக்கிழமை மட்டும் தான் கிளம்புவோம், மற்ற நாள் இருக்காது. 6 மணிக்கு புறப்பட்டு டெல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சனிக்கிழமை காலையில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நைட் ட்ராவல் பண்ணி சண்டே மார்னிங் 10:30 மணிக்கு போய் சேருவான். சண்டே மார்னிங் 10:30க்கு. அன்னைக்கு நீங்க சண்டே அங்கே ரீச் ஆகிட்டு ஃபுல் டே ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் விஎஃப்எஸ் போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க, கரெக்டா? கண்டிப்பா கண்டிப்பா. எதனால வந்து நம்ம ஒரு நாள் அட்வான்ஸாக போறோம்னா, இப்போ பாருங்க விஜயவாடாவில் ஒரு ஃப்ளட் வந்துச்சு இப்போ, பயங்கரமான வெள்ளம். ஸோ வந்து எப்போ வேணா என்ன நடக்கலாம். நம்மளோட விஎஃப்எஸ் டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி போயிடணும். ஒரு நாள் முன்னாடி அங்கே போயிடணும். திங்கக்கிழமை விஎஃப்எஸ்னா சண்டே மார்னிங்கே போயிடணும். ஒரு 24 ஹவர்ஸ் நம்ம முன்னாடி அட்வான்ஸ் இருக்கணும். எதுக்காகன்னா ஒருவேளை ஒரு ரிஸ்க், ஒரு ட்ரெயின் போகல வரல, இதனால 24 ஹவர்ஸ் வண்டி போக சான்சஸ் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. பிஃபோர் போறது சரிங்களா. போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏஜென்சி சைடுல இருந்து உங்களுக்கு வந்து விஎஃப்எஸ்ல சப்மிஷன் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்லாம் ஏஜென்சி சைடு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாங்களா ப்ரோ? கொரியர் அனுப்பிட்டாங்களா? ஆமா ப்ரோ, நான் கொரியர் அனுப்பிட்டாங்க. நீங்க என்னென்ன எடுத்து போகணுமோ உங்க ஏஜென்சி சைடு, அதாவது எம்ப்ளாயர் சைடுல இருந்து தேவையான பேப்பர்ஸ் எல்லாம் ஏஜென்சி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க போறதுக்கு முன்னாடி. ஆமா ப்ரோ. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சரிங்களா. அப்புறம் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் எடுத்து போக சொன்னாங்க. பட் ஆனா இன்னொரு என்னங்க, அங்க நம்ம போனப்ப எதுவுமே கேட்கல. இதேதான் ப்ரோ எனக்கு நடந்துச்சு. இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சப்ஸ்கிரைபர் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று சொல்றேன். இதேதான் எனக்கும் நண்பர்களே. நான் ஹங்கேரி போய் என்னோட ஏஜென்சி சைட்ல இருந்து எல்லாமே எடுத்துட்டு போக சொன்னாங்க. ஆனா அங்க போனா வந்து எனக்கு வந்து சில பேப்பர் லைசன்ஸ் இதெல்லாம் மாதிரிலாம் கேட்கவே கிடையாது. ஆனா அது சம்பந்தமா என்னோட இதுல அடுத்த வீடியோ, அந்த ஹங்கேரி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஸ்லோவேனியா கண்டினியூ பண்ணுவோம். ப்ரோ நீங்க வந்து அப்ப எம்ப்ளாயர் கொடுத்த பேப்பர் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க ஏஜென்சி மூலமா. அதை எடுத்துக்கிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க? எல்லாமே எடுத்துட்டேன் ப்ரோ. பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், பிளஸ் வந்து எனக்கு வந்து அந்த ஆஃபர் லெட்டர், அந்த மெயினா வந்து மெயில் ஐடியில் நமக்கு அனுப்புவாங்க ஸ்லாட் போட்டு. அது மெயினா தேவைப்படும். அங்க என்ன மெயினா தேவைப்படும்னா ஜிமெயில் நமக்கு வந்திருக்கும். அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டோட பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துக்கங்க. அது கண்டிப்பா நமக்கு எண்ணிலே கொடுத்துருவாங்க. அது வந்து அங்க கேட்ல கேட்பாங்க சரிங்களா. உங்க பேப்பர்ஸ், உங்க டாக்குமெண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரிஜினல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஜெராக்ஸ் ஒரு செட் போட்டு வச்சுக்கிட்டீங்க, கரெக்டா? ப்ரோ நான் எனக்கு என்ன எடுத்துட்டு போகணும்னா 10th 12th டிசி சரிங்களா, காலேஜ் எல்லாமே எடுத்துட்டு போய். ஆமா. பட் ஆனா அங்க போன ஒரே ஒரு கேள்வி பாஸ்போர்ட். ஓகே ஓகே. எனக்கு இதான் மட்டும்தான். இதை மட்டும் தான் என்கிட்ட கேட்டாங்க, வேற எதுவுமே கேட்கல. இன்னொரு அங்க இப்போ ட்ரெயின்ல இப்போ இறங்கிட்டோம் போ, கரெக்டா சண்டே காலைல 10:30 மணிக்கு அங்க போய் சேர்ந்துட்டு சரிங்களா. சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம ரூம் எடுக்க ட்ரை பண்றாங்க வைப்பாங்க. சரி. அது என்ன பண்ணலாம்னா, நம்ம ட்ரெயின் டிக்கெட் போடுறோம்ல இங்க இருந்து, கன்ஃபார்ம் டிக்கெட் இருந்ததுன்னா நியூ ரயில்வே ஸ்டேஷன்லயே பாத்தீங்கன்னா ரிட்டர்னிங் ரூம் சொல்லுவாங்க அது பேரு. சரி. ரிட்டர்னிங் ரூம் அது ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம் நம்ம. சரி. அதுல டார்மெண்ட்ரிமாங்க, நார்மல் டார்மெண்ட்ரி இருக்கு, ஏசி டார்மெண்ட்ரி இருக்கு. ரொம்ப சீப் ப்ரோ. 400 ரூபாய் ரேட் உங்களுக்கு சரிங்களா. எவ்வளவு நேரம் ப்ரோ அதுக்கு வேலிடிட்டி? 12 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ். அந்த 400 ரூபாய்க்கு வந்து 24 ஹவர்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்லயே நல்ல கம்ஃபர்ட்டபிளான ரூம் இருக்கு. ஓகேங்களா. சூப்பர் ரூம் கொடுத்துருவாங்க. ஆமா. அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க. ரிட்டர்னிங் ரூம். ஆமாங்க, அது பேரு ரிட்டர்னிங் ரூம். ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நம்ம அலையாம அங்கேயே அக்கமடேஷன் வச்சுட்டு மறுநாள் விஎஃப்எஸ் போயிடலாம். இப்போ நம்ம கையில பிஎன்ஆர் நம்பர் கன்ஃபார்ம் டிக்கெட் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். இப்பவே போட்டுக்கலாம். ஓ சரி ப்ரோ. சரி. ரூம் எல்லாம் போட்டுட்டு
நீங்க வந்து ஃபுல் ஃபுல்லாவே டெல்லி ஸ்டேஷன்ல இல்ல எங்க சுத்தி பக்கத்துல பார்க்கலாம் சரிங்களா. போயிட்டு முடிச்சிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நமக்கு ஸ்லாட் டைம் வந்து ஒரு 9:30 எனக்கு கொடுத்துருந்தாங்க. பட் நான் 8க்கே அங்கே போயிட்டேன். சரி 8க்கே அங்கே போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்குங்க. நமக்கு என்னன்னா நம்ம ஊர் மக்கள் நமக்கு தெரியும். பட் நாங்க போகும்போது என்ன எனக்கு தெரிஞ்சதுன்னா நேபாளக்காரங்க, பஞ்சாப்காரங்க, ஹரியானா நிறைய மக்கள் ப்ரோ. ஒரு 10 பேர் ஃப்ரெண்டானு. பச்சர் கறி வெட்ட போறவங்க, ட்ரக் டிரைவர்ஸ் நிறைய ஃப்ரெண்டானாங்க. நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல இன்னொரு क्वेश्चन, விஎஃப்எஸ் ஆபீஸ்க்கு உள்ள போகும்போது ட்ரெஸ் கோடுன்னு ஏதாவது இருக்கா? இப்படி தான் போகணும்னு ஏதாவது இருக்கா? நான் சொல்லிடுறேங்க. ஆக்சுவலா வந்து நம்ம 8 மணிக்கு அங்க போயிருவீங்க சரிங்களா. போகும்பொழுது உங்க திங்ஸ் எதுவுமே எடுத்துட்டு போகாதீங்க. சரி. அங்க யாரும் பாத்துக்கிறது கிடையாது, ஆள் கிடையாது சரிங்களா. சரி. நீங்க உள்ள எதுவுமே கொண்டு போக முடியாது. உள்ள போகும்பொழுது டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் கொண்டு போக முடியும். நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா ரூம் வெக்கேட் பண்ணிட்டு எல்லாம் எடுத்து வந்துருவாங்க. லக்கேஜ் பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா உள்ள எடுத்துட்டு போக முடியாது. ஓகே ஓகே. போக முடியாது. அது யாரும் பாத்துக்க மாட்டாங்க. காணாம போனா யாரும் பொறுப்பு சொல்ல மாட்டாங்க. நமக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சரிங்களா. அதனால வந்து நம்ம ரூம்லயே முடிஞ்சு வச்சுட்டு போங்க. 2 பேரா போறீங்களா, ஒருத்தர் உள்ள போவாரு, ஒருத்தர் வெளியே பாத்துக்கலாம். அப்படி ஓகே ஓகே. ஆமா, நான் 2 பேரா போனால எனக்கு பயம் இல்ல. ஒருத்தர் வெளியே பாத்துக்கிட்டாரு. பட் செப்பரேட்டா போறவங்களுக்கு நான் சொல்லிடுறது சரிங்களா. ஓகே. ட்ரெஸ் கோட் வந்து நீங்க நல்ல ட்ரெஸ்ஸா பண்ணிட்டு போங்க ப்ரோ, எனக்குன்னு சொல்லுவேன். இல்ல வெறும் அந்த டை கட்டிட்டு ஷூ போட்டுட்டு இன்டர்வியூ கோட்ல அதெல்லாம் கிடையாது. ஒண்ணும் இல்ல ப்ரோ. நேபாளக்காரங்கலாம் வந்திருந்தாங்க, டி-ஷர்ட் பண்ணி தான் போட்டு வந்தாங்க. பட் எதுக்காக நம்ம போறோம்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நம்ம நீட்டா போகும்போது நம்ம ஆமா. உள்ள வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எம்பசி நீங்க போன சொல்லுவானே, எம்பசி எவ்வளவு டிஸ்டன்ஸ் ப்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து? ப்ரோ நான் எங்கேயுமே பார்க்கல ப்ரோ. ரேபிடோ புக் பண்ணிட்டீங்கடா, எல்லா பக்கம் கிடைக்குங்க. எவ்வளவு எல்லா பக்கம் தான், ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்னு ஒண்ணு கிடையாது. கரெக்ட்டா 30 நிமிஷத்துல போயிட்டான் ப்ரோ. பைக் டாக்ஸி half an hour டிஸ்டன்ஸ்ல போயிட்டான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. நீங்க சொல்றது கரெக்ட்டா? 75 ரூபாய் சார்ஜ் கொடுத்தான். ஆமாங்க. ஓகே. மேக்ஸிமம் நான் என்ன சொல்றேன்னா ஒரு 7:30க்கு கிளம்பிடுவீங்க, 7 மணிக்கு கிளம்பிடுங்க காலையில. சரி ப்ரோ ஓகே. நெக்ஸ்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் டாக்குமெண்டோட உள்ள போறீங்க. உள்ளலாம் நம்ம உள்ளேயே விட மாட்டோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி ஒருத்தர் நம்ம இருப்பா. அப்படி அவர் வந்து நேபாளக்காரன்னு நினைக்கிறேன். அவரு நிறைய பேர் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருப்பாரு. நம்ம போய் நம்ம அந்த காமிச்சோம்னா இன்டர்வியூ இருக்குங்க, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு சொன்னோம்னா மட்டும்தான் அவர் நம்மகிட்ட பேசுவா. அப்படி சரி. நீங்க போய் இன்டர்வியூன்னு சொன்னீங்கன்னா அவன் பெருசா வந்து கண்டுக்க மாட்டான். போய் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் எனக்கு இருக்குது, இந்த டைம் எனக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம அடுத்த மாதிரி சொல்லணும். அத ஏன்னா ஆமா சொன்னாதான் வந்து நம்ம ஃப்ரெண்ட் முதல்ல நம்ம அனுப்ப முடியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரி அவங்ககிட்ட நம்ம இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொன்னோம்னா அவன் வாங்கிக்குவான். எல்லாமே வாங்கிட்டு அவன் உள்ள அனுப்புவான். நீங்க போன அந்த விஎஃப்எஸ் பில்டிங் வந்து ஒன்லி ஸ்லோவேனியாவுக்கு மட்டுமான விஎஃப்எஸ் அப்பாயின்ட்மென்ட் வைக்கிறது அப்படிதானே? ஆமா ப்ரோ. விஎஃப்எஸ் ஆபீஸா எம்பசி ஆபீஸா ப்ரோ? அது எம்பசி ப்ரோ. எம்பசி தான். ஓகே. ஆமா எம்பசி தான். உள்ள போகும்போது நம்மள ஸ்கேன் பண்றாங்களா? அந்த பாஸ்போர்ட்லாம் நம்மளோட ட்ரெஸ் கோட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுவாங்களா? இந்த மானிட்டர் எதுவுமே இல்ல ப்ரோ. எங்களுக்கு ஹங்கேரியில பண்ணாங்க. ஹங்கேரிக்கு நாங்க போனப்ப நாங்க உள்ள போகும்போது ஸ்கேன் பண்ணிட்டு முக்கியமான பொருள்லாம் எடுத்து வெளில வச்சு சொல்லிட்டு பாஸ்போர்ட்ல நம்ம போர்டிங் போடுறப்ப பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி பண்ணாங்க ப்ரோ. இங்க என்ன ஒரு பியூட்டினா நீங்க உள்ளேயே போக மாட்டீங்க. முன்னாடி ஒரு ரூம் இருக்கும், அங்கேயே எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஓகே. உள்ள ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸ்னா நீங்க சொல்லிடுவீங்க செக்ரட்டரி போய் கஸ்டம் விஷயம் சொன்ன உடனே அவர் வந்து நம்ம நேம் பாப்பாருங்க, நம்ம ஸ்லாட் அங்க கொடுத்துருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா ஸ்லாட் இருந்ததுன்னா உடனே நம்ம அனுப்புவாரு, ஒரு டோக்கன் கொடுத்துருவாரு. நம்ம ஸ்லாட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு டோக்கனை கொடுத்து உள்ள வச்சிடறாங்க. உள்ள நம்ம டோக்கன் கொடுப்பாங்க, அப்புறம் லைனா கூப்பிடுவாரு. ஓகே வாங்க. அப்ப நீங்க உள்ள ஃபர்ஸ்ட் போகும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபிங்கர் பிரிண்ட். சரி. இப்ப நான் என்ன மக்களுக்கு மெயினா சொல்றேன்னா நீங்க போகும்பொழுது ஃபிங்கர் பிரிண்ட் பிளஸ் வந்து இன்டர்வியூ இருக்கான்னு பாத்துக்குங்க. அதை செக் பண்ணிக்கணும். ஆமா செக் பண்ணிக்கணும். நம்ம யார் மூலமா போறோமோ அவங்ககிட்ட கேட்டுக்கணும். பல நிமிஷம் வருவாங்க. ஸோ நம்ம யார்கிட்ட போறோமோ அவங்கள்ட்ட தெளிவா கேட்டுக்கணும். உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட் உள்ள போவீங்க. உள்ள போன உடனே உங்க ஃபிங்கர் எடுப்பாங்க. எடுத்து முடிச்சு சைன்லாம் பண்ண சொல்லுவாங்க. உள்ள ஒருத்தர் இருப்பார், நம்ம இந்தியன் தான் அவரு. பண்ணி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா பேப்பர் தருவாங்க. பேப்பர் கொடுத்து அந்த கொஸ்டின் ஆன்சர் எழுத சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டா நீங்க எழுதுவீங்க. எழுதி முடிச்சுட்டு நீங்க பேப்பர் கொடுத்து நீங்க 20 மினிட்ஸ் டைம் தருவாங்க. அங்க யாரும் இல்லைன்னு நினைச்சு நம்ம பாத்து உள்ள கொண்டு வர பார்த்து எழுதுறாதீங்க. மேல கேமராலாம் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். சரி. எனக்கு ஒரு எண்ணம் வந்து நான் ஓப்பனா சொல்லிடுறேன் சரிங்களா. உள்ள கேமராஸ் இருக்குல்ல பாப்பாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு சரிங்களா. நீட்டா எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துருவீங்க. கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இன்டர்வியூ இருந்ததுன்னா அந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் அவங்க வாங்கிக்குவாங்க. இன்டர்வியூ இருக்கிறவங்களுக்கு இவங்களும் இருந்தா ஒன்லி ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க பாஸ்போர்ட் கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் மீன்ஸ் எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. நாங்க ஹங்கேரி போனப்ப எங்களை வந்து என் பேரு அப்பா பேரு சரணமோட சேர்த்து இனிஷியல் வாய்ஸ் சொல்ல சொன்னாங்க. 2 கையும் தூக்கி 10 விரல் இருக்கிறத காட்ட சொன்னாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா
2 கையில உள்ள 4 ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கப்புறம் 2 கட்டை விரல், அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட்ல மட்டும் ஒரு மிடில் ஃபிங்கரையும் அந்த சின்ன விரலையும் ஸ்மால் ஃபிங்கரையும் வைக்க சொன்னாங்க. இதெல்லாம் இதே ப்ரொசீஜரா உங்களுக்கும்? இல்ல ப்ரோ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஸ்லோவேனியா உள்ள ஆ. போன உடனே நம்மளுடைய ஆள்காட்டி விரல் இருக்குல்லங்க, அதை வைக்க ஆமா. சொன்னாங்கல்ல. ஆ. 2 விரலையும் வச்சோம். வச்ச உடனே ஸ்கேன் ஆயிருச்சு. சரி. ஸ்கேன் பண்ண உடனே முடிச்சிட்டாங்க. ஒரு பேப்பர் போட்டு சைன் பண்ண சொன்னாங்க. 2 சரி. மினிட்ஸ் தான் ப்ரோ ஃபிங்கர் பிரிண்ட் அங்க ஸ்லோவேனியா ஓ, ஏஜென்சில, எம்எஸ்சில. அவ்வளவுதான் அவ்வளவுதான் வேலை. அவ்வளவுதான். முடிச்ச உடனே ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. கொடுத்து எழுத சரி. சொல்லிடுவாங்க. அந்த எழுதி கொஸ்டின் பேப்பர் முடிச்ச என்ன உடனே டாபிக் ப்ரோ? என்ன கண்டென்ட் அது? நம்ம ஆல்ரெடி நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிருப்போங்களா, அதே கண்டென்ட் தான் 90% கேக்குறாங்க. ஓ, நம்ம வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர்னு கேக்குறோமே அதே மாதிரி கேக்குறாங்க. ஆமா, 90% கேட்பாங்க. இன்னொரு விஷயம், நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அதுல இருந்தா உங்களுக்கு 80% கேள்வி வரும். ஆன்சரே நம்ம தான் ஆன்சரே எழுதணுமா? நம்ம தான் கொஸ்டின் கொடுத்துருவோம் ப்ரோ. இப்போ நம்ம அனுப்பியிருக்க குரூப்ல போட்டுருக்கோம்ல மேல கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஆமா, அந்த கொஸ்டினை கொடுத்துருவாங்க, அதுக்கான ஆன்சரை வந்து நாம ரைட்டர்ல எழுதணும். எழுதணும். ரைட்டர்ல எழுதி ஆகணும் கண்டிப்பா. எழுதி அவங்க கிட்ட கொடுத்துருவோம். சரிங்களா? ஓ, அதுல கிராமர் மிஸ்டேக், நம்மளுக்கு முன்ன பின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்ல. அதெல்லாம் Because ஒண்ணும் இல்ல bro, நம்ம இல்ல, ஏன்னா ஒரு சிலர் ரொம்ப படிச்சவங்க இருக்க மாட்டாங்க, ஒரு சிலருக்கு பேச தெரியும் எழுத வராது, அவங்களுக்காக கேக்குறேன். இது அவங்களுக்கான முக்கியமான கொஸ்டின் இது. இல்ல ப்ரோ, அப்படியெல்லாம் ஒண்ணு எனக்கு தெரிஞ்சதை எழுதி கொடுக்கணும், தெரிஞ்சதை எழுதி கொடுக்கணும், அந்த கேள்விக்கான ஆன்சரை தெரிஞ்சதை எழுதி கொடுக்கணும். அதாவது ஆன்சர் கரெக்டா இருக்கணும். கரெக்டான ஆன்சரா இருக்கணும். ஓகே ஓகே ஆமா, ஓகே. சும்மா நம்ம வந்து ரொம்ப வந்து இதுதான் ப்ரோ முக்கியமான கட்டம். இது இத்தனை நாள் எனக்கே தெரியாது பாருங்க, இன்னைக்கு இவ்வளவு டீடைலா கேட்க வந்தா எனக்கே தெரியுது. கேள்வியை மட்டும் தான் கொடுப்பாங்க, நம்ம ஆன்சர் எழுதி எழுதி நம்ம தான் எழுதணும்னு எனக்கு இப்பதான் புரியுது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, குரூப் மக்களுக்கு அந்த 10 கொடுக்குற கொஸ்டின் 17 கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம்லங்க, ஆமா, அதை வீட்ல இருந்தே ஒரு 4 டைம் எழுதி பார்த்துட்டு போங்க. எழுதி பார்த்துட்டு போகணும், இதான் முக்கியமானது. நண்பர்களே எல்லாரும் கேட்டுக்குங்க, முக்கியமான டாபிக் இது, கண்டென்ட் இது, பாத்துக்குங்க. ஒரு 4 டைம் எழுதி பார்த்துட்டு போனீங்கன்னா தான் எந்த கேள்விக்கு எந்த ஆன்சர் நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஏறும். சரிங்களா? ஒருவேளை வந்து நம்ம அவன் கேட்ட கேள்விக்கு வேற அவன் என்ன சொல்றான் அவன் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சா எழுதி விட்டுருங்கிறான். நம்ம தெரியாம விட்டோம்னா ஃபெயில் ஆகிற சான்சஸ் இருக்கு, சொல்ல முடியாது. சான்சஸ் இருக்கு 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 இருக்கு. ஆமா, தெரியாம விட்டோம்னா மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே கவர் பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? மெயின் விஷயம் ரொம்ப வந்து நினைச்சுக்க வேணாம், பெரிய கிராமரோ இல்ல கிடையாது, நார்மல். இப்ப நீங்க சொல்றது வந்து இந்த இன்டர்வியூக்கு யாராருக்கு இன்டர்வியூ இருக்கோ அவங்களுக்கு தானே ப்ரோ இது இந்த கொஸ்டின்? இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ப்ரோ, ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலே இத கம்பல்சரி எல்லாரும் அட்டெண்ட் பண்ணனும் இந்த கொஸ்டின் ஆன்சர். ஆமா 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 ஓ, ஆமா. அடிஷனலா இன்டர்வியூன்னு இருந்தா அது மறுபடியும் உள்ள போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணுமா? அதாவது வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சொல்லிடுறேங்க, நான் என்ன சொல்றேன், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு வரீங்கல்ல, வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா உங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு முடிச்சிட்டு அந்த கொஸ்டின் எழுதி முடிச்சிட்டு பாஸ்போர்ட் கொடுத்து நீங்க உள்ள கொடுத்துருவீங்க. சரிங்களா? கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 1 hour இல்ல ஒரு 1/2 hour டைம் சொல்ல முடியாது, உங்களுக்கு வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் திருப்பி நம்ம கால் பேக் பண்ணுவோம், நம்மளைய வெளிய இருந்து கூப்பிடுவாங்க. நம்மளைய கூப்பிடும் பொழுது இன்டர்வியூ பண்ண உள்ள போவீங்க. சரிங்களா? போன உடனே நம்ம ஃபைல் வச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே. உங்களை இன்டர்வியூ பண்றது பாத்தீங்கன்னா ஸ்லோவேனியன் பீப்புள் எம்எஸ்சில முன்னாடி தான் உங்களை ஆமா முன்னாடி இன்டர்வியூ அவர் தான் பண்ணுவாரு. இப்போ இல்ல ப்ரோ, நான் சொல்ல ஃபிங்கர் பிரிண்ட்க்கு இந்தியன் பீப்புள் தான் பாப்பாங்க எல்லாமே, எல்லா வேலையும். எப்போதுமே இல்ல நான் போனப்ப சொல்றேன், எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்தாங்க. 2 பேர் இருந்தாங்க, ஒரு லேடி ஒரு ஜென் பண்ணி பார்த்தாங்க. நீங்க இன்டர்வியூ பண்றது பாத்தீங்கன்னா ஸ்லோவேனியன் பீப்புள் தான் பண்ணுவார் அவரு. அவங்க ஸ்லோவேனியன் எம்பசி கவுன்சிலரா இருப்பாரு அவரு. அவர் தான் பண்ணுவாரு. சரிங்களா? அப்ப அவங்க அந்த வேலையை நம்ம முடிச்சு வச்சிருப்பாங்க நம்ம ஆளுங்க. இவர் வந்து இன்டர்வியூ பண்ணும் பொழுது நம்ம உள்ள கூப்பிடுவாங்க. உள்ள போனோடனே நம்ம பாஸ்போர்ட் எல்லாமே வந்து இருக்கும் அவங்ககிட்ட, எல்லாமே நேம் கேட்பாரு, நேம் சொல்லிடணும். அவர் உங்களை கேட்கும் போது கூட நம்ம கூட யாராவது இருப்பாங்களா ப்ரோ? யாருமே இருக்க மாட்டாங்க ப்ரோ. தனியா அதாவது எம்பசி கவுன்சிலர் இருப்பாரு, ஆப்போசிட் நீங்க இருப்பீங்க, 2 பேர் தான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படிதானே? ஒரு கிளாஸ் இருக்கும் ப்ரோ. அவர் ஆப்போசிட்ல அவர் கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்துட்டே பேசுவாரு. சரிங்களா? உங்களுக்கு எப்படி கிளாஸ் இருக்குன்னா எப்படி வாய்ஸ் கேட்கும்? மைக்லயா? இல்ல ப்ரோ, அவ்வளவு பெரிய கிளாஸ் இல்ல, ஓபனா தான் இருக்கும். ஓகே சின்னதா இருக்கும். ஆமா, நமக்கு ரொம்ப வந்து தெரியாம மைக் கொடுத்திருப்பாங்க, நல்லாவே கேட்கும் உங்களுக்கு. அப்படிலாம் ஒண்ணும் விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, உள்ள நீங்க ரெண்டாவது வந்து நீங்க வெயிட் பண்றீங்கல்ல, அதாவது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் முடிச்சு ஒரு 1 hour டைம் கொடுப்பாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் ஒரு 1 hour டைம் எடுத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்டர்வியூ திருப்பி கூப்பிடுறதுக்கு. உள்ள போவீங்க. உள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் கேட்கற கேள்வி, டு யூ நோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ்னு கேட்பாங்க. நம்ம ஆளுங்க தெரியும்னு சொல்லிருங்க. இன்கேஸ் எனக்கு தெரியல அப்படின்னு தெரியும்னு சொல்லிட்டு அவர் கேட்கற கேள்விக்கு தப்பா பதில் சொன்னீங்கன்னா அவர் கோவப்படுவாரு. நான் அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நான் போனப்போ நம்ம கேரளா சேர்ந்த 2 நண்பர்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்கள ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபெயில் பண்ணிட்டாங்க. சரி. அவர் வந்து கேட்ட கேள்வி ஒண்ணு, இவருக்கு வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதாவது ஸ்பீக் இங்கிலீஷ்னு கேட்டிருக்காரு. கேட்ட உடனே எஸ்ன்ட்டாரு இவரு. திருப்பி ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டப்போ அவருக்கு புரியல. ரிப்பீட் அகைன் சொன்னதுக்கு யூ ஷுட் பி டெல் மீ டா மரியாதையா. சோ அப்ப அவர் இங்கிலீஷ் தெரியலமா அவர் முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் 2 டிரான்ஸ்லேட்டர் வர சொல்லிருக்காங்க. வர சொல்லி பேசும்பொழுது அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆக சான்சஸ் இருக்கு. சோ அப்படி ஆனாலும் அவருக்கு வரல. சரிங்களா? இப்போ சொல்லிடுறேன், அவருக்கு வரல.
அவருக்கு கேன்சல் பண்ணாங்க, 2வது அட்டன் பண்ணி திருப்பி வந்திருக்காரு. இப்போ நான் போனப்போ என்கிட்ட சொன்னார், ஷேர் பண்ணார், உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓ ஓ அதனால இங்கிலீஷும் கேட்பாரு. எஸ் சொல்லி எம்பசி கவுன்சிலர் கட்டாயம் இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூல கொஸ்டின் ஆன்சர் இருக்கு. அப்படிதான் கண்டிப்பா ரிட்டன்லயும் எழுதணும், வாயிலையும் எழுதணும். எத்தனை கொஸ்டின் ஆன்சர் ப்ரோ நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? அத பத்தி சொல்லுங்க. கரெக்டா 7 கொஸ்டின் ப்ரோ. என்னென்ன கண்டென்ட் அது முக்கியமான கண்டென்ட்? ஃபர்ஸ்ட் போனோம்னா உங்க நேம் கேட்டாங்க, பாஸ்போர்ட் பார்த்து நேம் சொல்லி முடிச்ச உடனே அடுத்தது பாத்தீங்கன்னா ஹவு டு யூ நோ எம்ப்ளாயர்னு கேட்டாங்க. சரி. நான் எம்ப்ளாயர் வந்து எனக்கு ஒருத்தங்க அங்க ஏஜென்ட் இருக்காங்க, அவங்க மூலமா எனக்கு தெரியும், அவங்க பர்டிகுலர் நேம் நான் சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சுன்னா ஓகேன்னு முடிச்சிட்டாரு. 2வது இந்த வேலைக்கு டூ பே எனி அமௌண்ட் கேட்டாரு. சரி. நான் நோன்னு சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சுட்டு 3rd கொஸ்டின் பண்ணாரு, ஊஸ் இந்த டாக்குமெண்ட் யார் ரெடி பண்ணான்னு கேட்டாரு. சரிங்களா, நான் என்ன சொன்னேன், என் ஒய்ஃப் தான் ரெடி பண்ணாங்க, ஷார்ட்டா முடிச்சிருங்க, ரொம்பலாம் பேசக்கூடாது. முடிச்சிட்டேன். திருப்பியும் 4th கொஸ்டின் பாத்தீங்கன்னா திருப்பி அகைன் கேக்குறாரு, நீங்க ஏதாவது பணம் கொடுத்தீங்களா, டு யூ பே எனி அமௌண்ட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் கேட்டாரு. நான் அடுத்தமா சார் நோ. திருப்பி பேட் அப்படின்னு கேட்டாரு, நோ சார் நோ அப்படின்னேன். ஓகே முடிச்சிட்டாரு. அப்புறம் முடிச்சு எப்படி வந்து அந்த கம்பெனி உனக்கு தெரியும்னு அதே கேள்வி திருப்பி கேட்டாரு. கேட்டோம்னா அது டோல் யூஸ் சொன்னேன். சரி ஓகே முடிச்சு ஒரு 5-6 கேள்வி போய் இந்த மாதிரி தான் கேட்டாரு. கேள்வி மொத்தத்துக்கு ஜெனரலான क्वेश्चंस தான். ஆமா, உங்க கம்பெனி பேர் என்ன அப்படின்னாரு கடைசியில. யூசி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு. ஏன்னா கொஸ்டின் வந்து ரேண்டமா மாத்தி கேட்பாரு. நம்ம எழுதி கொடுத்த கொஸ்டின்லயே அவர் மாத்தி நம்ம கொஸ்டின் கேட்பாரு. இந்த நம்ம ஏஜென்சிக்கு ஏதாவது பணம் கொடுத்தீங்களா, ஏஜென்சி மூலமா வரீங்களான்னு கேட்ட கேள்விக்கு எல்லாரும் அத வந்து நோன் மட்டும் சொல்லணும், ஏஜென்ட் பேர் சொல்லக்கூடாது, பேரை சொல்லக்கூடாது. அது மாதிரி பணம் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லணும். அதே மாதிரி சொல்லி முடிச்சுட்டு நம்மளால ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது. பணம் நம்ம கட்டலன்னு சொல்லிட்டு யார் ரெடி பண்ணான்னு கேட்டா நம்மளால என்ன சொல்லுவாங்க, ஏமாந்து போய் ஏஜென்ட் சொல்லுவாங்க, சொல்லக்கூடாது. அது வந்து ஒன் ஆஃப் த கசின் இல்லைன்னா வந்து என்னோட பிரதர், என் ஒய்ஃப், அந்த மாதிரி ஒரு 3rd பர்சன் தான் நம்ம ஃபேமிலி லீடரா ஒரு நேம் சொல்லிடணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணது, பேப்பர் ஒர்க்லாம் ரெடி பண்ணது யாருன்னு கேட்டா ஏஜென்சி சொல்லக்கூடாது. அது மெயின் திங். அது ஒண்ணு. அதே மாதிரி பணம் கொடுக்கறதையும் சொல்லக்கூடாது. அப்படிதானே? சொல்லவே கூடாது. நீங்க சொன்னீங்கன்னா அவன் உடனே பேச மாறும். நல்லாவே அவன் எனக்கு இப்போ எனக்கு நடந்த விஷயம் ஒன்றும் நடக்கல. அவன் கரெக்டாக கேட்டான்னு சொல்லிட்டே இருந்த எல்லாமே. பட் சொல்றேன், பட் வெளியே இருந்த பசங்கள பேசுறது சொல்றேன் உண்மையாவே. இது வந்து இப்ப நீங்க போற ஒரு ஏஜென்சி மூலமான உங்க அனுபவம் ப்ரோ. இந்த பேமெண்ட் பத்தி சொல்லக்கூடாதுன்றது எல்லாருக்கும் காமனா இருக்க வாய்ப்பு இருக்கா? அந்த ஏஜென்சில கிளாரிஃபை பண்ணிக்கணும். இப்ப நம்ம கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா பலதரப்பட்ட ஏஜென்சில இருந்து போவாங்க. இந்த கேள்வி பர்டிகுலர் கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்ன்றத அவங்க ஏஜென்சி சைடு வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் ப்ரோ, ஸ்லோவேனியா எம்பசில ஒரு ரூபாய் காசு வாங்குறது கிடையாது. அத முக்கிய கேட்க மறந்துட்டேன். உங்களுக்கு உள்ள எதுவுமே செலவு கிடையாது ப்ரோ. எந்த செலவுமே கிடையாது. 1 ரூபாய் கூட கட்டணும் அவசியம் கிடையாது. நாங்க ஹங்கேரிக்கு போனப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு 15,800 ஒன்னு கட்டனேன் ப்ரோ. இது வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ எம்ப்ளாய்மென்ட் ப்ரோ. ஆக்சுவலா வந்து இல்ல ப்ரோ, ஃப்ரீ எம்ப்ளாய்மென்ட் இருந்தாலும் அங்க லோக்கல்ல அக்சஸ் பண்றவங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்கான்றத பத்தி கேக்குறதுக்கு இல்ல அதான் அவங்க கேட்டாங்க. இப்ப வரைக்கும் பணம் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. டு யூ ஸ்டில் எனி பே அமௌண்ட் கேட்டாங்க ஏஜென்ட்க்கு. சரி. நான் இல்லனே சொல்லிட்டேன். நோன்னு சொல்லிட்டேன். என்ன காரணம்னா அவங்க வந்து அங்க அவங்களுக்கு ஆள் அனுப்பும், அவங்களுக்கு பேமெண்ட் அந்த கம்பெனி கொடுத்துருவாங்க. சரி. சோ நம்ம வந்து எப்பவுமே இல்லன்னு மட்டும் சொல்லணும் அவங்ககிட்ட. நோ ஒரே வார்த்தை. இது விஷயமா ஏதாவது வந்து ஆன்சர் பண்றதுல வந்து என்ன மெத்தட்ன்றத காமனா நம்ம பேசிட்டோம். இப்போ இது விஷயமா எப்படி பண்ணணும்ன்றது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்போ போற கேண்டிடேட்ஸ் அவங்க ஏஜென்சில ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கணும். கரெக்ட்டா? ஆமா கண்டிப்பா. அதே மாதிரி உள்ள போனோம்னா மெயில் ஐடி எழுத சொல்லுவாங்க. கிளியரா எழுதி கொடுங்க மெயில் ஐடி உங்களுடைய. எதுல பேப்பர் ஒர்க்ல மேல லைட்டா கடைசியா? இல்ல நீங்க ஃபிங்கர் பிரிண்ட்க்கு போகும்போது எழுத சொல்லுவாங்க. ஓகே. ஏன்னா அதுல தான் வந்து ஃபீட்பேக் வரும். ஆமா, அதாவது நீங்க பதட்டமா இருப்பீங்க, உள்ள ஃபர்ஸ்ட் டைம் போறோம். சோ நானே வந்து எழுதும்போது யோசிச்சு பொறுமையா எழுதுனேன். சரிங்களா, யோசிக்கிறேன்னா நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் டைம் போறோம், ஏதாகுமோ ஒரு பதட்டம் இருக்கும். சோ அதனால நம்ம யோசிச்சு நம்மளும் பண்ணிட்டு இருப்போம். அதனால கிளியரா ஃபோன் நம்பரும் +91 போட்டு இந்தியாவோட 91 போட்டு எழுதுங்க. 91க்கு அப்புறம் உங்க நம்பர் எழுதுங்க. அதே மாதிரி ஐடி போடும் பொழுது நீ பொறுமையா வந்து எங்க டாட் வருது, எங்க அட் போறது நீட்டா எழுதி கொடுங்க. உங்களுக்கு அதான் அனுப்புவாங்க, உங்களுக்கு கரெக்டா வரணும்னு. இந்த டோட்டலா விஎஃப்எஸ் எம்பசி ஆபீஸ்ல ஃபிங்கர் பிரிண்ட், ரைட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணது எம்பசி கவுன்சிலர்ட்ட ஒரு இன்டர்வியூ, இது அல்லாம வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் வேற ஏதாவது அக்சஸ் பண்ணாங்களா ப்ரோ? இல்ல வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஒரு பேப்பர் தருவாங்க ஃபிங்கர் பிரிண்ட் முடிச்ச உடனே. சரி. அத வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு அட்டாச். உங்களுக்கு நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்ததுக்கு ஒரு சின்ன பேப்பர் தருவாரு. சரிங்களா? அக்னாலஜ்மென்ட். அதான் நமக்கு அக்னாலஜ்மென்ட். ஆமா அது வச்சுக்கோங்க. அது முடிச்சா நீங்க நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்கேஸ் கேட்கலாம். அது பத்திரமா. எம்பசி இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? நீங்க கிளம்புங்கன்ட்டாங்களா? 7 கொஸ்டின் கேட்டாரு ப்ரோ. முடிச்ச உடனே பேப்பர் கொடுத்தாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைன் பண்ண சொன்னாரு. என் நேம் இருக்கிறதுல சைன் பண்ணி கொடுத்தேன். ஓகே, அவ்வளவுதான். முடிச்சிட்டு கிளம்ப சொல்லிட்டாரு. அவ்வளவுதான் ப்ரோ. முடிச்சிட்டு அவர் ஓகே யூ கேன் கோ அப்படின்னு முடிச்சிட்டாரு அவர். எத்தனை மணிக்கு இந்த ஒர்க் எத்தனை மணிக்கு முடிஞ்சது? இன்டர்வியூ எல்லாம் முடிச்சது எத்தனை மணிக்கு? நீங்க 12:30க்கு எனக்கு முடிஞ்சது ப்ரோ எல்லாமே. 8 மணிக்கு உள்ள போனீங்க. 12:30க்கு எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டு வந்துட்டீங்க. உள்ளலாம் நான் போவே கிடையாது. எனக்கு அவங்க கேட் இருக்கும் ப்ரோ, வெளிய நின்று இருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்க்கு ஒரு டோக்கன் தருவான், உள்ள போவோம். ஃபிங்கர் பிரிண்ட் முடிச்சிட்டு 10:30 மணிக்கு நான் வெளிய வந்துட்டேன்.
திருப்பி ஒரு 1 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், 2 hours வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு திருப்பி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட போல உள்ள போனேன். உள்ள போனோடனே மேக்ஸிமம் ஒரு 5 minutes தான் எனக்கு இன்டர்வியூ. ஓகே. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கொஸ்டின் ப்ரோ. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கொஸ்டின். டாக்குமெண்ட்லாம் நம்ம எடுத்துட்டு போயிருவோம். பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இருக்கணும்ன்ற மாதிரி ஏதாவது உங்க ஏஜென்ட் சைடுல இருந்து சஜஷன் கொடுத்துருந்து அது மாதிரி நீங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போயிருந்தீங்களா? எதுவுமே இல்ல ப்ரோ. பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்துட்டே போல? எதுவுமே எடுத்துட்டு போல. அங்கேயும் கேட்கல? அங்கேயும் கேட்கல. நான் என் பேக்குள்ள எல்லாமே கொண்டு போனேன். 10th 12th எல்லாமே எடுத்துட்டு போயிருந்தேன். எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து காலேஜ் சர்டிஃபிகேட், எக்ஸ்பென்ஸ் சர்டிஃபிகேட், பேன், ஆதார். அவன் கேட்ட ஒரே கேள்வி பாஸ்போர்ட் மட்டும்தான். அதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி அப்ப இருந்திருக்கும். எல்லாமே நம்மளோட பேப்பர்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ல இருந்திருக்கும். அதை பார்த்து அவன் கேட்டுப்பாங்க. ஆமா 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 ஆமா. ஓகே. இன்டர்வியூ முடிச்சிட்டு வெளில வந்துட்டீங்க. நேரா ரூமுக்கு வந்துட்டீங்களா? அப்போ நேரா ஸ்டேஷன் போயிட்டேன் ப்ரோ. அதே ரூம். நீங்க அதே ரயில்வே ஸ்டேஷன் ரூமுக்கு போயிட்டு நீங்க ஒரு ரிட்டர்ன் டிக்கெட் அதுக்கப்புறம் தான் புக் பண்ணீங்களா? இல்ல ப்ரோ, நான் இங்க எனக்கு டேட் கொடுத்தப்ப பண்ணிட்டேன். ஓகே. வரும்போது ரிட்டர்ன் டிக்கெட், அதாவது நீங்க விஎஃப்எஸ் என்னைக்கு டேட்டோ அந்த டேட்லயே நைட்ல புக் பண்ணிட்டீங்க ரிட்டர்ன் டிக்கெட்? ஆமா, அன்னைக்கே புக் பண்ணிட்டேன். ஆமா ஆமா. ஒரு நாள் கூட டிலே பண்ணாம அன்னைக்கு நைட்டே வந்து மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ஏறி வந்தாச்சு. அவ்வளவுதானே? ஆமா ப்ரோ. 12:30 மணிக்கு முடிஞ்சது. முடிச்சிட்டு நேரா ஸ்டேஷன் போனோம். கிளாக் ரூம்ல பேக் எல்லாம் போட்டுட்டு. முடிச்சு எத்தனை நாள் ஆகுது ப்ரோ? நம்ம இப்ப இன்னைக்கு பேசுறது நம்ம கேண்டிடேட்ஸ் எல்லாம் தெரியட்டும். இன்னைக்கு பேசுறது செப்டம்பர். இன்னைக்கு நம்ம செப்டம்பர் 4ஆம் தேதி பேசுறோம். அந்த வாய்ஸ். ஆமா. நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணது என்னைக்கு? 26 திங்கக்கிழமை ப்ரோ. ஆகஸ்ட் 26, 2024ல. ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு வந்து இப்ப இன்னைக்கு தேதி வரைக்கும் ஏதாவது ஒரு ஃபீட்பேக் மெசேஜோ ஏதாவது ஒண்ணு மெயில்ல வந்திருக்கா? கிடையாதுல்ல? இல்ல ப்ரோ, இப்ப வரைக்கும் எதுவும் வரல. இதோட அப்புறம் வந்து நீங்க டிஆர்சி அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் இதே மாதிரி ஒரு வாட்டி போகணும். கரெக்ட்டா? இதுக்கப்புறம் ரெண்டு விஷயம் வருங்களாமா. ஒன்னு டிஆர்சி அப்ரூவ் மெயில்னு வரும். அதுக்கப்புறம் வந்து டிஆர்சி கலெக்டிங் மெயில் வரும். இது 2 மெயில் எனக்கு வருங்க. இதுக்கான 2 மெயில் வந்தோம்னா இதே போல அதே எம்பசி ஆபீஸ்க்கு போயிட்டு நம்ம டிஆர்சியை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடணும். வந்துட்டா வேலை ஓவர். அவ்வளவுதான் ப்ரோ. வந்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். அதை கலெக்ட் பண்ண போகும்போது மறுபடியும் டாக்குமெண்டேஷன் வைஸ் ஏதாவது கொண்டு போகணும்னு ஏதாவது இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்களா ஏஜென்ட் சைட்ல இருந்து? இல்ல ப்ரோ, இப்ப வரைக்கும் தெரியல. இனி அப்டேட் வந்தாலும் சொல்றேன். சரி. நம்ம இந்த வாய்ஸை மட்டும் நம்ம படத்தை போட்டு நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் ஸ்லோவேனியா கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு வீடியோவா மேக் பண்ணிடலாம் ப்ரோ. வித் யுவர் பர்மிஷன். ஓகேவா? ஆமா ஆமா ஆமா. கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே ப்ரோ. வேற ஏதாவது சொல்றதுக்கு ஏதாவது பெண்டிங் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு இந்த கண்டென்ட்ல? உங்க விஎஃப்எஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஏதாவது சொல்லணுமா வேற ஏதாவது? ப்ரோ மெயின் வந்து அந்த क्वेश्चंस எல்லாம் படிச்சுக்கங்க. சரிங்களா? அதான் அது ரைட்டானு இருக்கு. இன்டர்வியூக்கு ஆமா ஒரு ஓரளவு இருக்கு. இல்ல இதெல்லாம் நம்ம வந்து வேற விஷயம். மெயின் விஷயம் வந்து அந்த 4 क्वेश्चन அப்புறம் 4 டைம் எழுதி பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி அந்த கவுன்சிலர் பேசும்போது கொஞ்சம் கான்ஃபிடண்டா பேசுங்க. ஆமா. கொஞ்சம் நீங்க ஸ்ட்ரகிள் ஆனீங்கன்னா அவர் கொஞ்சம் கடைசியா தான் பேசினாரு. நான் கேட்ட வரைக்கும் என்கிட்ட பேசுன அந்த மாதிரி. பட் அவரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுங்க. அவர் கேட்டாருன்னா இல்ல ஆமா அவ்வளவுதான் முடிச்சுங்க. ரொம்ப பேசியும் அவர் பிடிக்கிறது இல்ல. நான் பார்த்தேன். அவர் கேக்குற கேள்வியில இருந்து அவுட் ஆஃப் சிலபஸ் போய் எதுவும் சொல்லக்கூடாது. அவ்வளவுதான் விஷயம். ஆமா ஆமா ஆமா. இப்ப நானே பார்த்தேன் வந்து யார் ரெடி பண்ணான்னு கேட்ட டாக்குமெண்ட்ஸ். நான் என் வைஃப்னு சொல்லி அடுத்த பேச ஆரம்பிக்கணும். அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் போயிட்டாரு. இன்னொரு விஷயம், ஒவ்வொரு கேள்வியும் கேட்டு முடிச்சு அவர் ரிட்டன்ல வந்து வாயில கேட்பாரு. சரிங்களா? கொஸ்டின் கேட்பாரு. நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அந்த ஆன்சர் பண்ணோம்னா எழுதுவாரு. டைப் பண்ணுவார் கம்ப்யூட்டர்ல. ஓ. ஆமா. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் 30 செகண்ட் டைம் இருக்கும். சரிங்களா? அந்த கொஸ்டின் அவர் டைப் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அடுத்த கொஸ்டின் வந்து கேட்பாரு. ஓகே ப்ரோ. முடிச்சு ட்ரெயின்ல மறுபடியும் 1.5 நாள் ஆயிருக்கும். 2 நாள் வந்திருப்பீங்க. ஓகே. 36 hours மொத்தமா கோயம்புத்தூர். ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக் ப்ரோ. கம்ப்ளீட்டா சொல்லியாச்சு. ரொம்ப வேல்யூபிளா. ஆமா ப்ரோ. அப்படி ஏதாவது டவுட்னா எனக்கு கூப்பிட சொல்லுங்க. சரிங்களா? நான் தனியாவும் பேசிக்கிறேன். சரிங்களா? நம்ம ஸ்லோவேனியா ட்ரக்கர்ஸ்ல இந்த வாய்ஸ் நோட் கேட்குற ஸ்லோவேனியா கேண்டிடேட்ஸ் யாரா இருந்தாலும் ஸ்லோவேனியா ட்ரக்கர்ஸ் கிளப்ன்ட்டு எங்கள்கிட்ட ஸ்லோவேனியா போற கேண்டிடேட்ஸ் கைட் பண்றதுக்கு மட்டும் ஒரு செப்பரேட் குழு இருக்கு. அந்த நாடு சார்ந்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் உள்ள செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் உள்ள இன் பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நான் இந்த வீடியோலயே நம்பர் போடுறேன். எங்களை தொடர்பு கொண்டு ஸ்லோவேனியா கேண்டிடேட்ஸ் மட்டும் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்டர்வியூ செலக்ட் ஆகி நீங்க ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டதுக்கு அப்புறம் எங்க ஸ்லோவேனியா ட்ரக்கர்ஸ் குரூப்ல ஆட் ஆகிக்கிங்க. உங்களுக்கு ஃபர்தரா வழிகாட்டுவாங்க. ஓகேங்களா? நன்றி ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ. கண்டிப்பா. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. கேட்டிங்களா? ஓகே.